வணக்கம். இன்றைய நாள் 19/9/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பாலிஷ தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கடுமையாக உள்ள நடைமுறை போலீசாருக்கு அமைச்சர் விமல் விடுத்துள்ள உத்தரவு. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத எதிர்க்கட்சி தலைவர். நுண்கடன் காரணமாக மண்முனை பகுதியில் 22 பேர் தற்கொலை. சிறப்பு போலீஸ் நடவடிக்கையில் 736 பேர் கைது. நாட்டின் வலிமையை எதிர்க்கு காட்டிவிட்டோம், ராஜ்நாத் சிங் பெருமிதம். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை. சவுதி பாகிஸ்தான் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ் மாவட்டத்தில் செயற்பட்டு வரும் சாரதி பயிற்சி பாடசாலைகளின் தகுதி குறித்து போலீசார் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். விபத்துகளில் அதிக அளவில் தமிழ் மக்களே பலியாகி வருவது புள்ளி விவரங்களில் அறிய முடிகின்றது. எனவே சாரதி பயிற்சி நிலையங்கள் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் மன்னாரில் இருந்து இன்று கொழும்பு வந்த ஒரு குழுவினரால் காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே என்றவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நுண்கடன் காரணமாக மண்முனை தென்னருவில் பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியில் 22 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் மினோராஜ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்புனை தென்னருவில் பற்றி பிரதேச சபையில் அனுமதியின்றி செயற்பட்ட நுண்கடன் நிதி நிறுவனங்களை மூடும் செயற்பாடுகள் பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோத்ராஜினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பிரதேச சபையின் வியாபார பதவிச் சான்றிதழ் பெறாத நுண்கடன் நிறுவனங்களை மூடிய தவிசாளர் பிரதேச சபையின் அனுமதியை பெற்ற பின்னரே நிறுவனங்களை திறக்க முடியும் எனவும் தெரிவித்தார். குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு போலீஸ் நடவடிக்கைகளின் போது மொத்தமாக 736 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் பிரிவுகளிலும் சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கைகளின் போது 28,705 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிகமாக மது போதையில் வாகனம் செலுத்தியதற்காக 50 வாகன சாரதிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 20 பேர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் கூறியுள்ளனர். லஞ்சம், மோசடி மற்றும் பொது சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அவர் ஒருபோதும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்று அவர் கூறினார். யாழ் கொழும்புத்துறை இறங்குதுறையின் புனரமைப்பு பணிகளை நேற்று ஆரம்பித்து வைத்த போது அமைச்சர் இதனை கூறினார். இந்த நிகழ்வில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் நாவன வேதநாயகன், கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கோலித்த கமல் தினதாச, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்பது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை விதித்து தாலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய தாலிபான்கள் அங்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் கல்வி கற்பதற்கு தடை விதித்துள்ளனர்.
இந்நிலையில் அங்கு பெண்கள் உரிமை, பாலினம் உள்ளிட்டவை குறித்து பெண்கள் எழுதிய புத்தகங்கள் பல்கலைக்கழக பாடங்களில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவை நீக்கப்பட்டுள்ளன. ஒரு வியத்தகு புவிசார் அரசியல் படியாக சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதில் இரு நாடுகளின் மீதான தாக்குதலை மற்றொன்றின் மீதான தாக்குதலாக கருதுவதாக அவர் உறுதியளித்துள்ளனர். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஆகியோரால் ரியாத்தில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பின் ஒரு முக்கிய மறுசீரமைப்பாக கருதப்படுகின்றது. ரஷ்யாவின் தூரகிழக்கு கம்சட்கா பகுதியில் ஒரு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக பிராந்திய ஆளுநர் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் தொடர்ச்சியான சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டன. சுனாமி அலைகள் கரையை அடைந்த போதிலும் சேதம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் 7.8 ரிக்டர் அளவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் பானிஷா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panishatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.